என் தங்கச்சிக்கு நாய் கடிச்சிச்சுப்பா. அது வெறி நாயா இல்ல சொறி நாயா இது தெரு நாயா? தெரு நாயிடா. இவன் ஒண்ணும் இல்ல, உன்னை ஆள் பார்ப்பேன் அதுக்கு. ஆமா ஆமா. நான் கேக்குறேன், வர்ற டான்ஸ்கார பிள்ளைய பூரா கட்டி பிடிக்கிற, நீ என்ன பண்ண போற? நான் கேக்குறேன். அட இவன் வைக்கப்படப்ப நாய் காத்த மாதிரி இவன் தாண்டா டோக்கன் வசூல் பண்றவன். விட்டுறா ஏன்டா எல்லாத்துக்கும் அவன் தானே கடை. உண்மையிலேயே மச்சான், டேய் அப்பா தொழிலுக்கு தான் என் நறுக்கு சுருக்குன்னு சுத்தமா இருக்குமியா? ஏன்டா சுத்தமா இருக்கு, தொழிலுக்கு நல்லா இருக்கும்டா. மக்கா என்ன என்ன நல்லா இருக்காதா? செலைடா. ஓ தொட்டா பிடிக்காதா? ஏமா தொட்டா பிடிக்காதியா? தொட்டா பிடிக்காது. தூக்கி போட்டு அமுக்குனா அதுதான் பிடிக்கும். அதான் பிடிக்குமா? ஓஹோ, அப்ப அதுக்கு அப்ப நாங்க 4 பேர் வந்துறவா? எதுக்கு அமுக்குனா? அடியே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க லட்சுமணா, இங்க பாரு என்னைய பாருங்க. நான் கட்டி பிடிக்கலாம், கையை பிடிக்கலாம், இப்படி கட்டி பிடிக்கலாம், முத்தம் கொடுக்கலாம், இந்த உதட்ட கூட கடிச்சு இழுக்கலாம். பேச்சுக்கு இருமா இருடா, ஏன் கோபப்படுற? விடியிற வர அட இருந்து தொலை நாசமத்து போக. இங்க ஓய்ச்சு வேணா உன்கிட்ட பேச ஓடிச்சாமியா தொல்லை தாங்க முடியல. நான் கேக்குறேன், இதை நறுக்கே விடுவேன். ஞாபகம் வச்சுக்க முதல்ல. கட்டி ஏறிக்கிட்டு போய் என்ன சொல்லிருக்கான் பாரு. அந்த ஆம்பளை கிட்ட போய் கிட்டறியா நீ? என்ன பொம்பளை நீ? அந்த ஆம்பளை உனக்கு என்னடா வலிக்குது? உனக்கு அர்த்தமா இருக்கா? என்னப்பா இப்பதான் நான் மரியாதையை பேசணும்னு சொன்னேன். இல்ல அப்படி என்னடா போடா வாடாங்கறா? உனக்கு என்னடா மான கட்டன மரியாதை? பொம்பளை பிள்ளை நிக்கற கூட ஏறிக்கிட்டு என்னைய பாரு, என் வீட்டு இதுலயும் பாரு இடிச்சிட்டு வரேடா. எடா விளக்கமாத்து கொண்டி சோறு திங்கறியா? சோத்து விட்டு சுண்ணாம்பு திங்கறியாடா? என்ன எடுவட்ட பயலே, ஏ சர்ப்பத்தை குடிக்கி கேளு, ஏ அத கடிக்கி கேளு, நல்லா கேளு. இதுக்கு மேல என்னடா நீ கொஞ்சம் மருந்து வாங்கி குடுத்து சாவு முத. என்ன மசருக்கு நான் சாகுறேன்? எதுக்கு சாகுறேன்? உன்னைய கொல்லாம நான் போக மாட்டேன். அத தெரியுமா? என்னைய கொல்றதுக்கு இன்னொருத்தே பிறந்தா வரணும், பல பேத்த நான் கொன்றிருக்கேன். பொம்பளை நீ இங்க இருந்து ஆட்டிக்கிட்டு வந்துட்ட. என்னையும் பாருங்க, கோலவேலிக்கு மதுரையில இருந்து எப்படி இதையும் பாருங்க. ஆமா, ஏன் இத பாக்கிறதுக்கு தான் நீங்க போட்டுருக்காங்க. ஒரு சபையில பொம்பளை எப்படி துருமணி ஓடுறது நிக்கிற? எப்படி படுங்க? நான் பட்டிருக்கேன். இதுக்கு பேர் என்னதுமா? இதுக்கு பேர் என்னது? இதுக்கு பேர் ஜாக்கெட். ஜாக்கெட்டா? ஆமா, இதுக்கு பேர் அப்படி நீங்களா வச்சுக்கிறீங்களா? அப்புறம் இது என்னது? இது வேற இன்னர். சரி இன்னர். ஆமா. சரி இது என்னது? இதுக்கு பேர் தான் பாடி. ஆமா, இதுக்கு பேர் பாடி. பாடி என்ன செய்யணும் தெரியுமா? என்ன பண்ணணும்? பாடியை உள்ள போட்டு ஜாக்கெட்டை வெளியில போடணும். அது வந்து அப்ப ஃபேஷன், இது அப்ப ஃபேஷன். இப்ப பாடியை வெளியில ஓடுறேன் பேசனா? ஆமா, இப்ப வெளிய போற நாகரிக நாசமா போவதுக்கு. ஓ நாகரிகத்தை இத கொண்டு நாகரிகத்துல நாயை விட்டு வெடுக்குன்னு அதுல புடுங்க விட பாடியை வெளிய ஓடுறது பேசன்னு சொல்றியடி. குவளவேடி மேல நல்ல நாள் போடுமா கோயில் வாசல்ல நீ எல்லாம் பொம்பளையா பூலாந்தேவியாடி? எனக்கு சிரிப்பா வருது. எங்க மாமா அழகுராஜ மாமா இப்படி ஒரு லூச போட்டுருக்காரா? ஐயோ, என்னடா மானகட்ட மல்லாரிக்கு பிறந்தவனே, எதுக்கு இப்படி போட்டுருக்காங்க தெரியுமா? நல்ல பொம்பளை பிள்ளை இருக்கு, அது ரசிச்சு அது ஊர்க்காரங்க நீ தேடி கண்டுபிடிச்சு நீ எடுத்து போட்டுருக்கானா பிரித்தியா வேணும்னு போட்டுருக்காங்க. ஆமா, ஏடா உன் நாயை விட்டு உலப்ப விட, உன் நாயை விட்டு நக்க விட. என்ன யார் நாகரிகம்? என்னடா என்ன ஆம்பளை நாகரிகம் இல்லாம என்ன எடுக்கிறீ? நானே தெரியுதா? எங்கடா தெரியுது? எங்க தெரியுது? முத எங்கயாவது தெரியுதுன்னு சொல்லு. நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன். பொம்பளை பிள்ளை Dress ஒழுங்கா போடலன்னு சொல்றான்ல, உன்ன தாய் குழந்தை உட்கார்ந்திருக்கீங்க. சரி, எங்கயாவது தெரியுதாட்டா? போற ஆடைகளா அவர்ச்சி இல்லாம போடணும். இதுதான் உண்மை. ஆடை பாதி அலங்கார பாதி சொல்லிருக்காங்க. அதே மாதிரி தான பட்டிருக்கேன். எங்கயாவது நீ ஓரம் ஜாத்த தெரியுதுன்னு சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். ஓ மானத்தை இன்னைக்கு கோலவேலில கெடுக்காம விட மாட்டேன்டி. நீ ஏன் மானத்தை நீ கப்பல ஏத்தறன்னு நினைச்சிட்ட புத்ரே? ஓ மானத்தை கப்பல் ஏறி உன்னை இன்னைக்கு கோலவேலி மண்டையில ஏத்தாம விட மாட்டேன். நீ நல்ல ஆம்பளை, உண்மையிலே நீ முத்துராஜன் பேர் வாங்குன ஆம்பளை இருந்தா நீ என்னைய ஜெவுச்சு புடி. இன்னைக்கு நீ சொல்லி இந்த மேடையில இதே மேடையில நீ நல்லபடியா நீ ஜெவுச்சு புடி. நான் பாத்து வா பாப்பா, இங்க வா இங்க வா. இப்ப நீ பொம்பளை சரியா இருக்கம்னு சொன்னீங்க. எனக்கு நான் போட்ட இதுக்கு ஆமா நாகரிகமே இல்ல, முத்துற உடல ஒதுமே இல்ல சொல்லு. அதுக்கு நான் ஒண்ணுமே பேசாம இருந்தேனா உன் கால இங்க வாடா. உனக்கு நான் பதில் கொடுக்கறேன். இங்க வாடா. இப்ப பேச்சுக்கு இதுதான். இங்க வாடா, இங்க நில்லு. இங்க வா, இப்படி நில்லு, இப்படி நில்லு. இதுக்கு பேரு இன்னர்னு சொல்லிட்டேல. மானத்தை காப்பாத்துறதுக்கு என்ன பெத்த ஆத்தாமர்களா எப்படி உட்கார்ந்துருக்காங்க? அவங்க கிட்ட வாங்கிக்கிட்டு முடக்கு 3 முடக்கு குடி எப்படி உட்கார்ந்துருக்காங்க? மகாலட்சுமி மாதிரி எப்படி உட்கார்ந்துருக்காங்க? அது உண்மையிலே மங்களகரமா. அப்படி நீ கோயிலுக்குனால எல்லா தாய்மார்களும் சரி சேலை கட்டி சுடிதார் போட்டு அப்படி அம்சமா உட்கார்ந்துருக்காங்க. எப்படி உட்கார்ந்து? அதே எங்க பாரு என் அப்புச்சி மார்களா உட்கார்ந்துருக்காங்க. வெள்ளை வெட்டி சட்டை அவங்க மூத்த தாய் குர்ரா. எதுக்கு நீ உனக்கு அறிவு எதுக்கு ஏதாவது தெரியுதா? ஆம்பளைக்கு தெரியுதா? நீ ஏத்தி காட்டிட்டு வந்து நிக்கிற மாற அப்படி சொல்றா இல்ல. என்ன இஷ்டம் நான் காட்றேன் காட்டாம இருக்கு. அப்பனா உங்க இஷ்டம். இரு நான் கேக்குறேன். இரு பார்வையில தான் தப்பு இருக்கு. இரு பாரு உன் பார்வை ஏன் தப்பா போகுது? ஏன் பயப்படுற? அப்ப உன்னை நான் மானத்தை வாங்கி போடு. என்ன நீ பயப்படுற? நான் பயப்பட மாட்டேன். அப்ப பயப்படல. அப்ப பயப்படலைனா பொறுமையா நில்லு. மானத்தை காப்பாத்துறதுக்கு சேலைன்னு ஒன்னு கட்டறாங்கல்ல, அத சேலைய வந்து இப்படி மறைச்சு இப்படி மறைக்கிறது அதுக்கு பேரு தான் மானத்தை காப்பாத்துறது. சுடிதார்னு ஒன்னு போடுறீல்ல,
உண்மையிலே ஒத்துக்கிறேன். சுடிதார் ஒண்ணு போடுறீல? ஆமா. நான் சொல்றத உண்மையா ஒத்துக்க. சுடிதார்ல மேல இதே மாதிரி குடுக்குறாங்களா? ஆமா. இந்த ஷால் இது எதுக்கு குடுக்குறாங்க? இது வந்து மார்பாகங்களை மறைப்பதற்காக குடுக்குறாங்க. மறைக்கிறதுக்கு தானே. இந்த மாரத்தை இங்க வாவே எப்படி போடணும்னு நான் சொல்லி காமிக்கிறேன். சும்மா பயப்படாம நில்லு. நில்லு அப்படி நில்லு. ஒண்ணும் மண்டல எப்படி போடணும்னு போட்டு காமிச்சு தொலைகிறேன். நீ மேலுக்காவது குவளவேலி மேடையில இருந்து நீ எப்படி போடணும்னு பாத்துக்க. இந்த இந்த சாலுன்னு இதே மாதிரி ஒரு சாலை ஒன்று போடணும். இரு போட்டு காமிக்கிறேன். உன்னை நான் கெடுக்கவா? ஒரே இரு. நில்லு இப்படி நில்லு. நில்லு அத்துப்படி அத்து பேசாம நில்லு. இதை என்ன செய்யற? இப்படி போடுற. இப்படி போட்டு அட இருமா. அட இருடா. உன்னை டச் பண்ணல விடு. உன் புருஷன் தான் உன்னை தொடுவார். நான் யாரும் தொடவே மாட்டேன். இப்படி போட்டு கையை கீழே விட்டு தொலை. இப்படி போட்டு இந்தாரு இருமா. என்ன வாயை பொழக்கிற? இரு. ஒண்ணும் இல்ல பேசாம நில்லு. ஐயோ அதே வேற எடுத்து விட்டு தொலைச்சிட்ட. நெல்லியாம நிக்கிறியா? இப்படி நில்லு. இப்படி போட்டு நல்லா கையை எங்காரு இப்படி வச்சு அட இருமா. செய்முறை நான் மடிக்கணும்ல. அட ஒண்ணு இல்லடா. மடிக்கணும் மடிக்கணும். எப்படி கை வச்சு மடிக்கணும்னு சொல்லித்தாரு. சரி சரி படாம தொடுறேன். அப்படியே அப்பா யாருமே தொட்டதில்லை இது வரைக்கும் உங்களை. அட இருந்து தொலை நாசமத்து போக. இவளுக்கு சொல்லுவனா உனக்கு சொல்லுவனா? இப்படி போட்டு இப்படி கையை வச்சு இருமா. மடிக்கிறது அப்படி மடிக்கணும். இப்படி மடிச்சு இந்த ஏரியா பூரா அப்படி கவர் பண்ணணும். இது எதுவுமே தெரியாது. இங்க பாரு ஏதாவது தெரியுதா? யாச்சாவது கேட்டு பாரு ஏதாவது தெரியுதா? இப்படி போடணும். இப்படி போடணும். இல்லையா போடணும் நீங்க சொல்றீங்க. ஆமா இங்க வா. இல்லையா இப்படி நின்னு தொலை. இப்படி நில்லு. இப்படி போட்டு இப்படி ஏரியாவை பூரா இப்படி கவர் பண்ணணும். இங்க பாத்துக்க. இப்படி கவர் பண்ணணும். இப்படியா கவர் பண்றீங்க? ஓ நாகரிக நாசமா போகிறதுக்கு தூக்கு போடுற மாதிரி இந்த இப்படித்தான் போட்டுக்கிறது. இங்க ஏரியா பூரா சும்மாதான் கிடக்கும். அது ஸ்கூட்டி வண்டி வேற எடுத்துக்கிறாங்க. நல்லா கடந்து கடன்னு ஆடிக்கிட்டு கிடக்கும். அப்புறம் ஆம்பளை வர செஞ்சு விட்டா மைத்த பிடிக்கிட்டான்னு ஆம்பளை செய்யத்தான் செய்வேன். ஏன் போற அப்படி? முத்துராஜா கேக்குறேன். என் அறிவு கண்ணை இன்னைக்கு திறந்துட்டீங்க. உண்மையிலே சத்தியமா சொல்றேன். இத்தனை நாள் யாருமே எனக்கு இவ்வளவு விளக்கம் கொடுத்து நான் பார்த்தது கிடையாது. இனிமேலுக்கு நீ போட்டு வரணும். மல்லாரிக்கு பிறந்தவனே என்னைய வச்சு ஒரே ஒரு விஷயம் நல்லா சொல்லு. அதுவும் துப்புகள் என்ன இல்ல சோத்தை விட்டு சுண்ணாம்பு திங்கிறடா. என்னைய சொன்னியே சுடிதார் ஒன்று போடுறீங்களே அதை ஒழுங்கா போடுறீங்களா? நான் கேட்கிறேன். எல்லாத்தையும் சொல்றேன்னு வச்சுக்க. ஒரு சில ஆண்களை சொல்றேன். சரி இதுக்கு முன்னாடி இப்ப நீங்க இங்க மேடைக்கு வந்தனாங்களா நாகரிகமா பேண்ட் போட்டு வந்துட்டீங்க. வீட்ல இதே நீங்க உள்ளுக்க போய் கொஞ்ச நேரம் அவங்களுக்கு இருக்க போய் நீங்க என்ன செய்வீங்க? என்ன பண்ணுவா? என்னடா செய்வ? என்ன இதுக்கு மேல என்ன பண்ணுவீங்க? இதுக்கு மேல என்ன கட்டி? பேண்ட் தான்மா. பேண்ட் அவுத்துட்டு என்ன பண்ணுவீங்க? கையில கட்டிக்கிறீங்க. ஆமா அந்த கையில எந்த ஆம்பளையாச்சும் உருப்படியா கட்டறீங்களா? ஏன் உருப்படியா கட்ட மாட்டேங்கிறீங்க? நான் சொல்றேன். எங்க யார் கட்டாம இருக்கா? இல்ல இப்ப இருந்தா சரி. யாரையாச்சும் அங்க தெருவடியில பாத்துட்டா சரி. இந்த கையில ஏத்து நெஞ்சில கட்டிட்டு கீழ இருக்கவும் இது ரெண்டு கடக்குன்னு ஆடுதடா. அத போய் சொல்லுவேடா என் மானகட்ட மல்லாரிக்கு வந்தவனே. அதுக்கப்புறம் அதுவும் போனா போயிட்டு போய் விட்டுட்டு போறேன். சரி ஒரு டவுசர் ஒன்னு பேண்ட் ஒன்னு உடுப்படியா போறாங்க. பாதி குண்டி தெரியுது. சரி உனக்கு தான் குண்டியே இல்லையே. எனக்கு இல்லடா. உனக்கு இருக்கிறவங்க காமிச்சிட்டு மொத்தக்குதா. நான் போற காலத்துல பாதி இங்க போட மாட்டாங்க. இங்க தான் போடுவாங்க. அப்படிதான் இருக்கு. ஆமா அப்புறம் சாக்கி சட்டி வேற தெரியுது அதுல. சரி நீ இவ்வளவு தூரம் பேசுற போது நீங்க ஒழுக்கமா இருக்கீங்களா? இங்க பாரு நீங்க ஒழுக்கமா இருந்தீங்க நாங்களும் ஒழுக்கமா இருப்போம். நீங்க நாகரிகமா நடந்தா நாங்களும் நாகரிகமா. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க. ஆண் பிள்ளைல ஜான் பிள்ளை 1000 குட்டியை தவிர தாண்டானவே ஆம்பளை அதை தெரிஞ்சுக்க முதல்ல. அப்படியே இருந்தாலும் உனக்கு சரிசமமா நான் இருக்கேன். ஏன்டா நான் பார்த்து உன்னைய பத்தி ஊர்றதே எழுவ மாட்டேன். இந்த போராட உங்க அப்பே என்ன முள்ள மாதிரி பலே பிடிச்ச வைக்க பலே நான் தான உன்னைய பத்தி நான் வளர்த்திருக்கேன். என்னைய நீ அதிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறியடா? நான் இல்ல நீ எப்பறா முத வந்திருப்ப? நீ எனக்கு அடங்கி போடா. உனக்கு அடங்கி போறணும் எனக்கு அவசியம் கிடையாதுடா. முதல்ல ஆம்பளைக்கு பொம்பளை அடங்கி போகணும் அதை தெரிஞ்சுக்க. எதுக்கு அடங்கணும்? என்ன இதுக்கு நான் அடங்குறேன். நீ அடங்காம இருந்து நீ நல்லபடியா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. அடங்காம இருந்து நீ குடும்பத்துல விளக்கு ஏத்திக்கிட்டு திரிஞ்சேன்னு வச்சுக்க. விளக்கு எரியாது வீடு தீ பிடிச்சிரும். தீ பிடிச்சி எரியாத நடக்க மாட்டோம். இத்தனை வருஷம் இந்த கட்டிக்கு தாய் நாடுன்னு ஏன் பேர் வந்துச்சு? ஏன் பேர் வந்துச்சு? தாய் குலங்கள் அவள கட்டுப்பாடாக இருந்தனால தான். ஏன் ஆண் குலம்னு வச்சிருக்க வேண்டியதானே? ஆண்மை நாடுன்னு வச்சிருக்க வேண்டியதானே? ஏன் அப்படி வைக்கல? பொறுமையின் பொக்கிஷமே நாங்க தான். அதனால என்ன ஒரு சண்டை வந்தாலும் சரி ஒரு குடும்பம் வந்தாலும் சரி அங்க ஒரு பெண்கள் உடுப்பா என்ன தான் யாரும் உன் சித்த பையன் தானே என்னதான் உன் பெரியப்பை தானடா அப்படின்னு சமாதானப்படுத்துறது யாரு? பெண்கள் நாங்க தான். என்னதான் ஒரு குடும்பம் சண்டை போட்டாலும் சரி எங்கதான் ஒரு திருவிழா வச்சாலும் சரி பெண்கள் நாங்க இல்லாம நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. எங்களுக்கு நீங்க மரியாதை கொடுத்தீங்கன்னா மரியாதை கொடுப்போம். நீ பேச்சுக்கு வேணா குடிமை தவறுனா நாங்களும் மரியாதை கொடுக்க தவறு. உண்மைதான். ஒண்ணே மாதிரி பொம்பளைக்கு மரியாதை கொடுக்க அவசியமே கிடையாது. நான் ஒத்துழைக்கிறேனே தவிர கிடையாது. உனக்கு நான் எலச்சது கிடையாது. எனக்கு நீ எலச்சது கிடையாது. எனக்கு கீழ தான் நீ நான் கேக்குறேன் நீ பதில் சொல்லு. பதில் சொல்லாம போனா கால்
பாத்துக்கிறேன். நீ கேட்காம போன பதில் சொல்லாம பொறுமையின் பொக்கிஷம் நீன்னு சொன்னீல. நீ எதுல பொறுமையா இருப்ப? ஒரு விஷயத்தை நீ சொல்லு. எதுல பொறுமையா இருப்ப? என்ன விஷயத்துல பொறுமையா இல்ல? ஒரு குடும்பத்துக்கு ஒரு பேச்சுக்கு. ஒரு குடும்பத்துல உன்னையவே கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டி போய் ஒரு 10 ஒரு 20 வருஷமா பெண்களை வந்து வளர்க்குறீங்க. நாங்க வந்து நீங்க பார்த்து தாய்மார்களை பார்த்து ஒரு தகப்பனார் பார்த்து ஏமா இந்த பையனை பார்த்து நீ கல்யாணம் முடிச்சுக்கோ அப்படி என்னென்னமோ அவ ஆசையில மனசுக்குள்ள வச்சிருப்பா. இருந்தாலும் தாய் தகப்பனு கட்டுப்பட்டு அந்த யார் மாப்பிள்ளை கையை நிட்டாங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ரெண்டாவது நாங்க தான். அப்புறம் யாரு? இன்னொரு விஷயம், நீ என்னதான் நீ அடிச்சாலும் சரி, நீ என்னதான் தூக்கி போட்டு என்னை மிதிச்சாலும் சரி, என் தாய் வீட்டுக்கு போகாம அப்படியே உன் மனத்தை காத்தி உன் கூடயே தான் குடும்பம் நடத்துறேன். அதுலயே நாங்க பொறுமையா. ஆமா, நீ காசு கொடுத்தாலும் சரி, நீ காசு கொடுக்கலாட்டினாலும் சரி, உன்னையும் வீட்டுல உட்கார வச்சு நான் வேலைக்கு போயிட்டு வந்து சோறு போட்டுக்கிறேன்னா என்ன வெட்டி புண்ணாக்கு. ஆனா அதுக்கு மேல என்ன மனசாட்சி உறுத்தாம சொல்ற பாத்தியா? வாய் கூசாம சொல்ற பாத்தியா? உண்மையே வாய் கூசாம எங்கயாச்சும் சொல்லு. இங்க பாரு, முத அந்த காலத்துல இருந்தாங்க பெண்கள் வேலைக்கு போகாம. இப்ப எங்கனாச்சும் பெண்கள் வேலைக்கு போகாம ஏன் வேலைக்கு போறோம்? எங்களை வேலைக்கு போக வச்சது யார்? நீங்க தான். நீ ஒழுக்கமா நீ இருந்திருந்தேனா நாங்க போறோம். நீ ஒழுங்கா வந்து காசை வாங்கிட்டு வந்து இந்தாம வேலைக்கு போயிட்டு வந்தேன் 500 ரூபாய் சம்பளம் கொடுக்கறேன். உனக்கு குவளவேலி மேடையில செலவு பண்ணி 300 ரூபாய் கையில கொடுத்தேனா? பிரித்தியா, குவளவேலி மேடையில பப்புனு முத்துராஜாவை பார்த்தோன்னு உனக்கு தொட நடுங்கிருச்சு. ஏதாவது அசிங்கப்படுத்தி விடுவேன், நான் ஒண்ணும் போலடா. ஏதாவது அசிங்கப்படுத்தி விடுவேன் அப்படின்னு என்னைய நீ பேச விடாம பேசிட்டு கிடக்குற. அது எனக்கு தெரியும். பேச விடாம பேசணும் எனக்கு அவசியம். நீ ஒரு நிமிஷம் இங்க பாரு, எனக்கு 5 நிமிஷம் நீ டைம் கொடுத்தேனா போதும், உன்னைய மானத்தை கெடுத்து மந்தில ஏத்தி விடுவேன். சரியா? பேசுற நேரம் கிடையாது. இந்த இடத்துல நீ என்ன பண்ற? நிக்கவே வேணாமா? இருமா, நீ நிக்கிற பேச்சு நீ என்ன பண்ற முதல்ல அத சொல்லு. போனா கீழ நின்னு நான் கேட்டிட்டு இரு, நான் கேக்குறேன் என்ன பண்ற நீ? அத சொல்லு முதல்ல. இந்த இடத்துல ஆடி பாடி வியாபாரம் பண்ணிக்கிற. என்ன வியாபாரம் பாக்குற? உண்மையிலே ஆணு பெண்ணு சரிசமம் ஒத்துக்கறீங்களா? அது எது? ஆணுக்கு பெண்ணு சரிசமம் ஒத்துக்கறீங்களா? இந்த ஜென்மத்துல ஒத்துக்கற மாட்டேன். நீ ஒத்துக்க மாட்டே. ஏன்டா ஒத்துக்க மாட்டே? ஒத்துக்கற மாட்டேன். சொல்லாம நின்டா நீ ஒத்துக்கற மாட்டேன். அது சொல்லிருக்கேன் உனக்கு. நீ பேச்சுக்கு வேணா பேசலாம் இருக்கேன்னு சொல்லிட்டு போ. நீ பேச்சுக்கு வேணா பேசலாம், ஒத்துக்க மாட்டேன் நானு. அத தெரிஞ்சுக்க முதல்ல. அப்படி நீ சொல்லவே முடியாது. உனக்கு நான் பதில் சொல்லாம இருந்து உனக்கு நான் பதில் கொடுக்காம இருந்தா நீ சொல்றத நான் ஏத்துக்கிறேன். அப்படியா? ஆமா, ஆணுக்கு பெண்ணு சரிசமம் ஒத்துக்கோ. நான் சொல்றேன் நான் ஒத்துக்க முடியாது. அப்படி நீ ஒரு மணி நேரம் நீ பேசு. அப்படி ஒத்துக்க முடியாது. சரி இரு, நான் கேக்குறேன் ஒரே ஒரு விஷயம். நீ ஆணும் பெண்ணு சரிசமம்னு சொன்னீல, நான் மத்ததெல்லாம் பேச விரும்பல. இப்ப நீ ஆணும் பெண்ணு சரிசமம்னு சொன்னீல, இப்ப நான் சட்டையை கலட்டி போட்டுட்டு அம்மனை கட்டி ஆடுவேன். நீ சரியான பொம்பளை, எங்க கலட்டி போட்டுட்டு ஆடு பாப்பா. ஒரு விஷயத்தை மட்டும் சரி. ஏய் என்னடி ஒரு விஷயத்தை மட்டும் நொட்டுற? என்ன உன்னை போட்டுட்டு ஏறனாங்க? நான் கேக்குறேன். இங்க பாரு, அதுக்குலாம் 5 நாள் நான் கிடையாது. மானக்கு மரியாதை போடுறது யாரு? இங்கதான் தாய்நாட்டுல மட்டும் தான் அந்த பாரம்பரியமும் கலாச்சாரமும் மாறாத இடம் ஒரே இடம் எதுனா தமிழ்நாடு மட்டும் தான். அடி ரோட்டோர வீட்டுக்காரே, ஆமா என்கிட்ட நீ ஜெயிக்கவே முடியாது. ரோசாப்பு சேலக்காரி, அடி நிக்கட்டுமா போகட்டுமா, அடி நிக்கட்டுமா போகட்டுமா, அடி ஓரச நிக்கிற மதுரை பிரித்திக குட்டி, குட்டி குடி 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 குட்டி, நல்ல செவத்த குட்டி, செவத்த குட்டி, நல்ல கொளுத்த குட்டி, கொளுத்த குட்டி, சைசான குட்டி, சைசான குட்டி, கொழு கொழுன்னு கொளுத்த குட்டி, குளு குளுன்னு கொளுத்த குட்டி. இது எனக்கு மட்டும் ஏத்த குட்டி, இது உனக்கு மட்டும் ஏத்த குட்டி. அதனால நான் வேண்டாம். இது எங்களுக்கு மட்டும் ஏத்த குட்டி. ஆளவனுக்கார முகர தொங்குதே ஏப்பா. இல்ல என்ன மூடிக்கிட்டு இருடா. கண்ணங்கருத்தகளை ஏத்தனுங்க முட்டை கூட, கண்ணகத்து நீல ஏத்தனுங்க முட்டை கூட, கண்ணங்கருத்தகளை ஏத்தனுங்க தொட்டு கூட, அம்மா உருட்டு முளைக்கையில ஏத்தனுங்க முட்டை கூட, அடி உருட்டி முளைக்கையில ஏத்தனுங்க தொட்டு கூட, உருட்டி முளைக்கையில ஏத்தனுங்க முட்டை கூட, உடம்பெல்லாம் அம்மா உடம்பெல்லாம் உடம்பெல்லாம் குலுங்குதம்மா ஏத்தனுங்க, அடி உருட்டி முளைக்கையில ஏத்தனுங்க தொட்டு கூட.
பாடுறேன்டா. எத்தனை மணிக்கு உன்னை வர சொன்னேன், இப்ப எத்தனை மணிக்கு நீ வந்திருக்கடி? எத்தனை மணிக்கு நான் வர சொன்னேடி, நீ எத்தனை மணிக்கு நீ வந்திருக்கடி? மாசமா இருக்கான், லேஸ் வாசம் யாருக்கு 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 யாருக்குடா? அட எத்தனை கொஞ்ச வயசு குமரி பிள்ளை உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமில்லை. அடி கொஞ்ச வயசு கோமாரி புள்ளை. கொஞ்ச வயசு கோமாரி புள்ளை. கொண்ட நல்ல கொழுங்குதடி உனக்கு கொண்ட பூவு வாடுதடி. அடி கொண்டே நல்ல குலுங்குதடி. மாமா 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 கண்ணங்காரு தகிலி கட்டழகு தொட்டகிலி. பக்கவாடி அடி திருவிழா உனக்கு பக்கவாடி. திருவாரூர் தேரே பக்கவாடி. அடி எத்தனை மணிக்கு உன்னை வர சொன்னாண்டி, இப்ப எத்தனை மணிக்கு நீ வந்திருக்கடி? அடி எத்தனை மணிக்கு நான் வர சொன்னடி? எங்க குலசாமி கோவிலுக்கு நாங்க கூட்டாக ஒண்ணு சேர். அடி குலசாமி கோயிலுக்கு. அடி குலசாமி கோயிலுக்கு கூட்டாஞ்சோறு. எங்க குலசாமி கோவிலுக்கு நாங்க கூட்டாக ஒண்ணு சேர். பார்த்தாக்கா ஆளு ரொம்ப முறுக்கு. 10 கதை உள்ளத்திலே இருக்கு. தண்ணியிலே மீனுண்டு, தரையிலே மானுண்டு, மாத்தி வச்சா தீர்ந்து விடும் கணக்கு. படா பிரித்தியா, நல்லாவே ஆடுறீங்க, நல்லாவே பேசுறீங்க. காலை
காரிய கட்டி நிறைய ஆடலாம். விடிய விடிய நம்ம தான் வந்து ஆட போறோம். உன்னைய பார்த்தவனே எனக்கு வந்துருச்சுடா காதல்டா. பண்ணுங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லையே. எனக்கு தெரியும். ஒரு இளிச்ச வாயன சிக்க மாட்டேங்குது. சிக்கிரே முறை உனக்கு இளிச்ச வாயனா? எழுத்து பேசலக்கா. அப்ப உனக்கு சரியான இளிச்ச வாய அரசவளை தாண்டியா? ஆமா ஆமா. உன்னைய பார்த்தா ஆமாதானா? ஆமா. ஆமான்னு சொல்லும்போது நீ ஏன்டா வெக்கப்படுற? பிரித்தியா பிரித்தியா என்னங்க? என்ன மாமான்னு கேட்கணும். என்ன மாமா? எப்படி கேக்குறது? பிரித்தியா பிரித்தியான்னு நல்லா சொல்லு, வேற மாதிரி கேட்குது. பிரித்தியா தேங்க சொல்லுமா. மாமா இப்படியா கத்துறது? நைவா சொல்லணும். எப்படி? பிரித்திகா என்ன சி ஷோ கூலிசாமி தொல்லை தாங்க முடியல. உன்னைய பார்த்தவன் என்னுடைய காதல் எப்படியா அது வேற ஒன்றும் இல்லை. இந்த இது மோளக்கடா வந்து மூத்திரத்தை குடிச்சு பார்த்துட்டு மோந்து வாட்டு போயிடும். அதே மாதிரி தான் நீ. உன்னைய பார்த்தவொன்னே என்னுடைய காதல் எப்படிப்பட்ட காதல் சொல்லவா? ஏழேலங்கிளியே என்னை தாளாட்டு இசையே உன்னை பாடாத நாள் இல்லையே. அடி கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே. அடி தெம்மாங்கு பாட்டு அதை நான் பாட கேட்டு உன்னை பாராட்ட நான் இல்லையே. அடி கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே. ஏழேலங்கிளியே என்னை தாளாட்டு இசையே உன்னை பாடாத நாள் இல்லையே. அடி கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே. சோலை குயில் தேடி என்ன பார்க்க வந்து விடும். புது பாட கேட்டு வரும். ஆடி வெள்ள ஓடி வந்து ரகம் சொல்லி தரும். என்ன தாகம் நின்று விடும். சோலை குயில் தேடி என்ன பார்க்க வந்து விடும். புது பாட கேட்டு வரும். ஆடி வெள்ள ஓடி வந்து ரகம் சொல்லி தரும். என்ன தாகம் நின்று விடும். ஆனா பாடுற பாட்டு அது தென்னல் மொழி கேட்டு. ஆனா பாடுற பாட்டு அது நினைவுகளை கேட்டு. வசந்தம் இங்கு புவி வரும் நாளை எந்தன் வாச வரும். வசந்தம் இங்கு புவி வரும் நாளை எந்தன் வாச வரும். ஏழங்கிளியே என்னை தாலாட்டி மிசையே உன்னை பாடாத நாள் இல்லையே. அடி கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே. சோகமெல்லாம் போகும் ஒரு செய்தி சொல்லட்டுமா? நல்ல செய்தி சொல்லட்டுமா? அன்பிலிருந்தே மண்ணை மெல்லும் வித்தே சொல்லட்டுமா? வெற்றி முத்தே எல்லட்டுமா? சோகம் எல்லாம் போகும் ஒரு செய்தி சொல்லட்டுமா? நல்ல செய்தி சொல்லட்டுமா? அன்பிலிருந்தே மண்ணை மெல்லும் வித்தே சொல்லட்டுமா? வெற்றி முத்தே எல்லட்டுமா? ஒத்தையடி பாதை இது தேரு வரும் நாளே. ஒத்தையடி போதே அது செல்வருணாலே. அடி எல்லா நாளை மாறிவிடும் நிலவில் கூட பூமியில் வரும். எல்லா நாளை மாறிவிடும் நிலவில் கூட பூமியில் வரும். ஏழங்கிளியே என்னை தாலாட்டி மிசையே உன்னை பாடாத நாள் இல்லையே. அடி கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே. தெம்மாங்கு பாட்டு அதை நான் பாட கேட்டு உன்னை பாராட்ட நாள் இல்லையே. அடி கண்ணம்மா பாராட்ட நாள் இல்லையே. ஆகினால என்ன பார்த்தவன உனக்கு காதல். வாச கருவேப்பிலையே. வாசக்கருவேப்பிலையே ஏமாமே பத்த மண்ணியாளே. வாச கருவேப்பிலையே. ஏமாமே பத்த மன்னவனே. குளிர் காத்து அது ஊசுகிற போது ஒன்று நினைச்சு தூக்கம் போச்சு போச்சு. குளிர் காத்து அது ஊசுகிற போது ஒன்று நினைச்சு தூக்கம் போச்சு போச்சு.
தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தான் அது உனக்காக வாழ்ந்த உள்ளம் அல்லவா அம்மம்மா கையில் வைத்து காத்திருந்தாள் காலடியில் காத்திருக்கும் நன்றி மிக்க நாய்கள் உள்ள நாடு சொந்தமின்றி பந்தமின்றி வந்தவழி நினைவும் இன்றி பிள்ளைகளும் பிறந்திருக்கும் வீடு ராமநாடகத்தில் 3 தம்பிகளை உள்ளம் கண்டேனே நல்ல பாரதத்தில் 4 தம்பிகளை நானும் கண்டேனே தங்கை என்னும் இளைய கன்று தாய் வீடு வந்ததென்று என்னுடைய நாடகத்தில் காட்சி அதில் கொண்டவனி பிரிந்து வந்து கோலம் கொண்டு நிற்பதனி கண்டதற்கு இன்னொருவன் சாட்சி தம்பி என்று நம்பி அவர் உன்னை வளர்த்தார்.